காய்கனி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமு. ஹைப்ரிட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். 2 ரகத்தை நீங்கள் வச்சு ஒரு புது ரகம் கண்டுபிடிச்சிது. அதுக்கு வந்து கொஞ்சம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த செடிக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நல்ல காய்கறிகளை கொடுக்கும். கொஞ்சம் ஈல்டு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஹைப்ரிட்ன்றது இவ்வளவு தான். அதை ஒரு சில இது வந்து லெபார்ட்டரியில் அதை கம்பெனியில் அதை பண்ணி கொடுக்குறாங்க. நாட்டு ரகம்ன்றது நம்ம விவசாயிகள் அவங்களே ஒரு விவசாயம் பண்ணி வர்றதுலேருந்து அதிலேருந்து விதையை சேகரித்து வச்சு அதை வச்சே அடுத்தடுத்து போய்க்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ரகங்களில். ஹைப்ரிட்னு போகக்குள்ளே என்னென்னா லெபார்ட்டரியில் இது மாதிரி இம்ப்ரூவ்டு வெரைட்டி இருக்குங்க. அதை எடுத்து கம்பெனியில் வாங்கி இது பண்ணுறோம். அவ்வளோதான். மெஜாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஹைப்ரிட் தான். நாட்டு காய்கறிகள்ன்றது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா நீல கலரில் ஒரு வெண்டைக்காய் இருக்கும். எனக்கே அது பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா அது அந்த ஊர் நாட்டு காய்கறி. இப்போ நம்ம சின்ன இலந்த பழம், அரை நெல்லிக்காய், இந்த நாவல் பழம் இதெல்லாம் அங்கங்கே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு ஊரில் போயெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ அரை நெல்லிக்காயெல்லாம் நீங்கள் இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த விளையிற ஊரில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு தான் பெரிய நெல்லிக்காய் வந்தது. அதை நீங்கள் வந்து பதப்படுத்த முடியும், ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிவிட முடியும். ஆனால் நாட்டு ரகங்கள் வந்து இதாக இருக்கும். ஆனால் அந்த நாட்டு ரகங்கள் நீங்கள் சாப்பிடக்குள்ள அதில் சத்துக்களும் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் நிறையா இருக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்ம சிட்டியில் இருக்கக்குள்ள அதை நம்ம அவைல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சிரமம். அதுதான் உண்மை. நம்ம மார்க்கெட்டுக்கு கடைகளில் வர்றது இதுமாரி மாஸ் கல்டிவேஷனில் விவசாயிகள் மூலயமா வியாபாரிகள் மூலயமா நமக்கு வந்து சேர்றது எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹைப்ரிட்டு. சில இது நாட்டு ரகங்கள் வரும். இது ஹைப்ரிட் அப்படின்னு சாப்பிட்டாவே ஏதாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சின்ன பயம் இருக்குது. ஆனால் அதுதான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதை முறையாக நல்ல சத்து அதாவது மண்ணில் வந்து சத்து என்ன இருக்கோ அதுதான் வந்து அது விளைச்சலில் வரும். நல்ல சத்து உள்ள மண்ணாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு B12 வைட்டமின்லாம் நம்ம மண்ணில் வந்து நிறையா இதாக செத்து போயிடுச்சு. அது ஒரே பயிர் சுழற்சியாக பண்ணாமல் விடுறது, ஒரே பயிராக பண்ணுறது, அதிகமான ஃபெர்டிலைசரு, பெஸ்டிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில வைட்டமின்லாம் நமக்கு கிடைக்காமே போயிடுச்சு. B12லாம் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதனால தான் அதை சில வந்து பி காம்ப்ளெக்ஸாக வந்து டாக்டர்ஸ் கூட சில பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நோய் எதிர்ப்புக்கு முக்கியமான இது நல்ல மண்ணில் நல்ல விதையை போட்டு விளைய வச்சது இருந்ததுன்னா அது ஆர்கானிக்னாலும் சரி, அது உரம் போட்டதுனாலும் சரி, அது ஒன்றும் பெரிய இதுவும் இருக்காது. நல்ல சத்தான தரமான உங்கள் காய்கறி தேவைக்கு காய்கனி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள்.